ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத ராசி பலன் 2025. கடகம் ராசி அம்மனுக்குரிய விசேஷமான மாதமான ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்கப் போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். எல்லா விதமான சுப காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கும் மாதமாகும் ஆவணி மாதம். ஆவணி மாதம் என்பது சூரிய மாதம். சூரியனுடைய வீடான சிம்மத்திற்கே சூரியன் வரக்கூடிய மாதம்தான் ஆவணி மாதம். கார்காலம் சிம்ம மாதம் என்று ஆவணி மாதம் அழைக்கப்படும். ஏற்கனவே சிம்மத்தில் கேது இருக்கிறார், 7ஆம் இடத்தில் ராகு, 8இல் சனி, 11இல் குரு அமர்ந்திருக்கிறார். இந்த ஆவணி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. புதிய தொழில், புதிய படிப்பு, புதிய உத்தியோகம், புதிய வியாபாரம் போன்றவற்றை தைரியமாக செய்யும் காலகட்டம். பிள்ளைகளின் அனைத்து விஷயங்களிலும் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளின் நீண்ட நாள் கனவு நிறைவேறும். எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு நன்மைகள் காணப்படும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். படிப்பு விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். முதலீடுகளுக்கு எந்தவித குறையும் இருக்காது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும். தொழில் தொடர்பான விஷயங்களில் அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். அனைத்து விதமான விஷயங்களும் இந்த மாதம் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் இனி அடுத்தடுத்து நடக்கும். நீங்கள் நினைத்தது நடக்கும் அதி அற்புதமான காலகட்டமாக இருக்கும். வர்த்தகங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. சிறிய கோபங்கள் கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் தேவையில்லாத மனசஞ்சலங்கள் ஏற்படும். ஆனால் நீங்கள் எது செய்தாலும் அது நன்மையில்தான் முடியும் என்பதால் அச்சப்பட தேவையில்லை. ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் காணப்படும். தொழில் வியாபாரம் ரீதியாக எடுக்கும் முடிவுகள் ஜெயத்தை ஏற்படுத்தும். காது, மூக்கு, தொண்டை, வயிறு தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை பயக்கும். பரிகாரம்: துர்க்கை வழிபாடு உங்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை தரும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.